வெளியே ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வந்துட்டாலே ஊர்ஜிதம் இல்லை, நல்ல பேருக்கு ஊர்ஜிதம் இல்லை, நல்ல பேருக்கு ஊர்ஜிதம் இல்லை. ரெண்டாவது போட்டுக்கிற ஆடைகள், நீ அவங்க தப்பு பண்ண போய் தான் இவன் தப்பு பண்ணுறான். இவனுக்கு தூண்டுறதே என்ன? இப்போ சாதாரணமான ஒரு பாவாடை சட்டை ஒரு சுடிதார் போட்டுட்டு போ, அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். உன்னுடைய ட்ரெஸ்ஸு வந்து அதாவது உள்ளுக்குள்ளே போடுற ட்ரெஸ்ஸை தூக்கி வெளியே மாட்டிட்டு நீ போனேன்னா அப்புறம் அவன் தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுவான், மைண்டு எப்படி போகும்? இன்றைக்கி நிறைய இப்படி தான் இருக்குது. மாடல் கலாச்சாரம் முதல்ல இந்த நல்ல விஷயத்துக்கு மொபைலை யூஸ் பண்ணலாமே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயம் வருது, வெளிநாட்டு படம் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு அது அந்த நாட்டுக்கு ஓகே, நம்ம நாட்டுக்கு ஓகேவா, நம்ம கலாச்சாரத்துக்கு ஓகேவா? தப்பு பண்ணுறதுக்கு முன்னால் யோசிக்கணும், தப்பு பண்ண பிறகு யோசிக்காத. இவன் நாளைக்கு நம்ம கூட இருப்பானா மாட்டானா அதே இல்லை. சினிமாங்கிறது ஒரு மாயை. இன்றைக்கி நான் நிறைய பார்த்துட்டேன். டிவி சீரியலு வேறு இதே இல்லை. டிவி சீரியல் நடிகைகள், சினிமா நடிகைகள், இதில் வந்து பயங்கரமாக நிறைய பேர் இன்னும் சொல்லாமல் கொள்ளாமல் இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் சிக்கலில் இருக்காங்க. எவனும் யோக்கியம் கிடையாது. உள்ள எக்கச்சக்க திருட்டு போய் இருக்கான். ஜென்ஸ்லேயும் இருக்கான், லேடிஸ்லேயும் இருக்காங்க. சில பேருக்கு அடுத்தவன்ட்ட காசை பிடுங்கணும்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணுறாங்க. சில பேருக்கு தொகை வேணும்னு தப்பு பண்ணுறாங்க. சினி ஃபீல்டு இன்றைக்கி வந்து சரி, சீரியலும் சரி, காசு அவ்வளோதான்.